Hello guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் பத்தி பார்த்தோம், டெக்ஸ்ட் ஷேடோ எஃபெக்ட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஷேடோ பத்தி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா டெக்ஸ்ட் ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ வந்து கொண்டு வரக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக டெக்ஸ்ட் ஷேடோங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு டிவ்க்கு ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நம்ம பாக்ஸ் ஷேடோங்கிற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஷேடோ எஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ என்னோட HTML வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிவ் டேக் குடுத்துருக்கிறேன். இந்த டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட் அண்ட் விட்த் ப்ராப்பர்ட்டி குடுத்துட்டு, அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கிறேன். ஸோ தட் அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அது பிளஸ் உங்களுக்கு அதோட பேக்கிரவுண்ட்ல அந்த ஷேடோ உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே ஃபைன். இங்க வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு பாக்ஸ் ஷேடோங்கிற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ ஆஸ் லைக் நம்ம அந்த டெக்ஸ்ட் ஷேடோ பார்த்தோம் இல்லையா? அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ட வந்து என்ன எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் வெர்டிகல். ஸோ இது 2மே நம்ம இங்க வந்து குடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 பிக்சல்ஸ் குடுக்கலாம். இங்கேயும் நம்ம 10 பிக்சல்ஸ் குடுக்கலாம். ஓகே. ஸோ ஆஸ் சூன் அஸ் நீங்க குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் எனக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து இந்த டிவ்க்கு வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டா ஷேடோ வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். பாக்ஸ் ஷேடோக்கும் சரி, இல்ல டெக்ஸ்ட் ஷேடோக்கும் 2த்துக்குமே பை டிஃபால்ட் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ல தான் இருக்கும். ஷேடோனாவே பிளாக் தானே. ஸோ அதனால வந்து பை டிஃபால்ட் வந்து அது பிளாக் எடுத்துக்குது. இந்த பிளாக்க நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சோம்னா, நம்ம 3 ஆர்குமெண்ட்டா கிரே அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதோட நம்மளோட ஷேடோவோட கலர் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடோக்கு நான் வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, அதே மாரி நம்ம இதோட ஆர்குமெண்ட் நம்ம வந்து பிளர் எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க நான் 5 பிக்சல்ஸ் குடுத்துருக்கனால, எனக்கு ஒரு 5 பிக்சல்ஸ்ல எனக்கு வந்து அங்க வந்து பிளர் ஆயிருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் யூஐ கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நான் அது வந்து பண்ணியிருக்கிறேன் இங்க நான். இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ எழுதியிருப்பேன். அத நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 0, 4 pixels, 8 pixel RGBA. ஸோ RGB யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லா வேல்யூஸுமே 0 தான். ஸோ இங்கே ஆல்ஃபாங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0, 6 பிக்சல்ஸ், 20 பிக்சல். நெக்ஸ்ட் 0, இங்கேயும் நான் 0 கொடுக்க மறந்துட்டேன். 0, நெக்ஸ்ட் RGB கொடுத்துக்கிறேன். இதை நான் ஜஸ்ட் லைக் தட் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் மாறும். இங்கே காப்பி பண்ணி இங்கே வந்து நான் வந்து 19 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு எம்போஸ் ஆன மாரி, அதாவது முன்னாடி 3D எஃபெக்ட்ல வந்து வந்திருக்கிற மாரி உங்களுக்கு இங்க வந்து இந்த இதோட ஷேடோ வந்து நம்மளுக்கு அத தூக்கி காமிக்குது. ஸோ நான் இது வந்து என்னோட ஓன் பாக்ஸ் ஷேடோ வந்து நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதா வச்சு ட்ரை பண்ணி இங்க இப்படி மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து இதே மாரி நெறைய ஸ்டைலிங்ஸ் உங்களால வந்து கொண்டு வர முடியும். நெறைய கலர்ஸ் இதுக்கு உண்டான கொண்டு வர முடியும். ஸோ நீங்க இது பிராக்டிகலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது UI, UX டெவலப்மெண்ட்ல ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான்.